இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்டேக் பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபாஸ்டேக் பயன்படுத்துபவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டுக்கு ரூபாய் 3000 செலுத்தி வருடம் முழுவதும் பயன்படுத்தலாம் என்று புதிய அறிவிப்பு விலகி உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்டுக்கு ரூபாய் 3000 நடைமுறைக்கு வரும் இயர்லி பாஸ்ன்னு சொல்லி மெஷர்மெண்ட்டு ஆண்டு முழுவதும் இதன் மூலம் பயணிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அப்படி இல்லைனா 200 முறை பயன்படுத்தலாம். இரண்டில் முதலில் வருவதே கணக்கு என்று கூறப்பட்டுள்ளது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வருடாந்திரத்திற்கு கட்டணமாக நீங்கள் 3000 செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது யாருக்கெல்லாம் பொருந்தும் பார்த்தீங்கன்னா, கார், ஜீப், வேன் போன்ற தனிநபர் பயன்பாட்டு வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் இது செல்லுபடியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் இது அமலுக்கு வர இருக்கிறது. இதோடைய பயன்பாடுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனுவல் பாஸ் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3000 மதிப்பிலான வருடாந்திர பாஸ் சேவை ஆகஸ்ட் 15 முதல் அறிமுகம். ஆனுவல் பாஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ரூபாய் 3000 மதிப்பிலான வருடாந்திர பாஸ் சேவை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இ பாஸ் எடுத்த நாளில் அடுத்த ஓராண்டுக்கு அல்லது 200 பயணிகளுக்கு சுங்க கட்டணம் தனியாக செலுத்தாமல் பயணிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் பயன் பார்த்தீங்கன்னா, கார், ஜீப், வேன் என வணிக பயன்பாடற்ற வாகனங்களுக்கு இந்த பாஸ் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. தனியார் வாகன உரிமையாளர்களுக்கு வேகமான எளிமையான பயணம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எதற்காக இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைக்க, எரிபொருள் கழிவுகளை குறைக்க, கட்டண முறையில் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்க இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ஃபாஸ்டேக் சம்பந்தமான முக்கிய அறிவிப்பு. அடுத்ததாக உங்களோட ஃபாஸ்டேக் டீட்டெயில்ஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு என்பிசிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து npci.org.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட், கன்சியூமர், மீடியான்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் செகண்டாக வந்து கன்சியூமர்ன்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோன்னே அதில் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 4வதாக செக் யுவர் NETC ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செலக்ட் சர்ச் பை ஃபாஸ்டேக் ஐடி ஆர் வெஹிக்கிள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய்ட்டு உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அல்லது ஃபாஸ்டேக் ஐடி தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிக்கங்க. வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியும்னா அதை செலக்ட் பண்ணிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணோம். ஃபாஸ்டேக் ஐடி தெரியும்னா அதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதே ஃபார்முலா என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கோடு இருக்கும். அதை பார்த்து நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு செக் ஸ்டேட்டஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய ஃபாஸ்டேக் ஐடியோடைய முதல் 2 நம்பர் கடைசி நம்பர்லாம் ஷோ ஆகும். அடுத்ததாக வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக உங்களுடைய ஃபாஸ்டேக் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஆக்டிவாக இருக்கா, உங்களுடைய ஃபாஸ்டேக் இன்ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய வெஹிக்கிள் கிளாஸ் இருக்கும். அடுத்ததாக வந்து ஆக்ஷன் சொல்லிவிட்டு யுவர் ஃபாஸ்டேக் இஸ் ஆக்டிவ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஆர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் யுவர் பேங்க் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் அடுத்ததாக வந்து இஷ்யூ டேட்னு இருக்கும். இது வந்து ஃபாஸ்டேக் எந்த டேட்டில் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிருக்காங்களோ அந்த டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஃபாஸ்டேக் இஷ்யூர் பேங்க்குடைய நேமும் கொடுத்துருப்பாங்க. இது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க்ன்றதால அந்த நேம் இருக்குது. இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து ஆக்டிவாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அந்த டேட் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபாஸ்டேக்கான பேங்க் எதுன்னு உங்களுக்கு தெரியல, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.